ஒண்ணுமே புரியலே நாசிஸ்ட் உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது இல்லையா. ஒரு நாசிஸோடு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் வாட் எவர் இட் குட் பி, இது ஒரு லைஃப் ஓரியன்டான ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு மேரேஜ் லைஃப், இந்த ஒரு விஷயத்தில் ஒரு நாசிஸ் உங்ககிட்ட வந்து இந்த விதமான 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அந்த 4 கொஸ்டின் என்ன, அது என்ன பண்ணுறது, என்ன அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷனாக எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருமா சென்றாச்சா வேறட்டு போட்டு. இருங்க வரேன், பாட்டில் போட்டுருவோம். யா, வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், psychologist. Be careful. If a narcissist asks these questions, என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம்ங்கிறது what they ask, the life insurance talk. நீ உனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடணுமா, போடுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வந்து இதில் நீ கையெழுத்து போடு. ஏன்னா சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால வந்து இதில் நீ வந்து கையெழுத்து போடு. ஒரு வேளை வந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது அதில் வரும். நான் வந்து அதுக்கான ப்ரீமியமாக அந்த விஷயம்லாம் நான் கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது, உங்கள் மேலே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் லைக் அவங்க வந்து நம்மளோட லைஃப் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, அதுக்காக லைஃப் இன்சூரன்ஸுங்கிறதெல்லாம் இல்லை. இதுக்கு பலவிதமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது, விச் மீன்ஸ் யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 4 ஸ்டேஜை பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு வயலண்ட்டான ஸ்டேஜ் ஒரு நாசிஸ்ட்டை அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாசிஸ்ட் வந்து உங்கள் மேலே அதிபயங்கரமான ஒரு கடுப்பில் ஒரு வெறுப்பில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை டைரெக்டாக அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, உங்களோட ஒரு உயிர் பயத்தை காட்டினோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களை செய்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் அவங்களோட ரேஜுங்கிறது என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. 2வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாமா? தி பேரண்ட்ஸ் டிபார்ட்டட். உன்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்த ஒரு எத்தனை வருஷம் இருந்துட போகிறாங்க அவங்க, அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. இறந்துட்டா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்கே போகும்? அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது இது பண்ணுறதுக்கு உங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் சண்டைக்கு வருவாங்களா, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்மூத்தாக பிரிச்சுக்குவாங்களா, ஏதாவது உயில் எதுவும் எழுதி வச்சிருக்கிறாங்களா, இல்லை உங்களோட அட்வொகேட் யாராவது இருக்கிறாங்களா, அந்த அட்வொகேட்டை கேட்டால் தெரியுமா, இல்லை உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை கேட்டால் தெரியுமா? இது எங்கே வந்து தெரிஞ்சுக்கிறது? உனக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிங்கிறது எங்கெங்கே இருக்குங்கிறது உங்களுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா, we need to understand, நம்மளை இந்த மாதிரியான ஒரு ஆட்களை வைத்து நம்மளை வந்து மிரட்ட பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது சம்மந்தப்பட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். டைரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை டைரெக்டாக அவங்க செய்ய போகிறது கிடையாது. பட் அது சம்மந்தப்பட்டு பலவிதமான விஷயங்களை ஒரு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ எந்த ஒரு சைனையும் வந்து ரொம்ப சாதாரணமாகவோ அப்படியே ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரியோ நம்ம எடுத்துக்கூடாது இல்லையா. அடுத்த ஒரு முக்கியமானதுங்கிறது அபவுட் யுவர் ஃபேமிலி டீட்டெயில்ஸ். சம்மந்தமே எல்லாம் வருவாங்க வந்து, உன்னோட பிரதர் இருக்கான்ல, அந்த பிரதருக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? சும்மா கேட்குறேன், சொல்லு. அந்த பொண்ணு என்ன படிச்சுட்டு இருக்கா? அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? அவங்க எதுவும் ஃபாரின் போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய சிப்ளிங்கை பற்றி விசாரிக்கிறாங்க, உங்களோட சிப்ளிங்கோட சில்ட்ரனை பற்றி விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் we should be very careful. அது சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் இழுத்துட்டு வர்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட்டரை நோக்கி திரும்புது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய பிரதரோ உங்களுடைய சிஸ்டரோ வந்து உங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து விஷயம் பேசுறதுக்கான காரணம் என்ன, உனக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் கூட அவங்க லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். we should be very careful about it.
அடுத்த 4வது கேள்வி அப்படிங்கிறது சில்ட்ரன் செப்பரேஷன். ஒருவேளை டிவோர்ஸுங்கிற விஷயங்களெல்லாம் நம்மகிட்ட நான் பலவிதமான நேரங்களில் வந்து அப்படியே டைரெக்டாவோ அது ஒரு நார்சிஸ்ட்டை பொறுத்து இருக்கிறது இல்லையா. நம்மகிட்ட 8 டைப் ஆஃப் நார்சிசிஸ்ட் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்கள பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து இன்டைரக்டாக ஒரு டிவோர்ஸை பற்றி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அதை பற்றி என்ன அப்படிங்கிறது அந்த டிவோர்ஸ் ஓரியன்டாக ஒரு த்ரெட்டை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாகவே நம்மக்கிட்ட வந்து மிரட்டுவாங்க, இல்லை அப்படியே ரொம்ப வந்து அதை வேற யாருக்கிட்டையாவது வச்சு சொல்ல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓரியன்டில் அவங்க நேரடியாக அவங்கக்கிட்ட வந்து சில்ட்ரன் ஓரியன்டான விஷயத்தை பற்றி, சில்ட்ரன் கூட நீ பேசக்கூடாது, சில்ட்ரனை வந்து நீ வந்து சில்ட்ரன் கிட்ட வந்து டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது எனக்கு தான், அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னை சில்ட்ரனை பார்க்க விட மாட்டேன், சில்ட்ரனுக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன், சில்ட்ரன்கிட்ட நீ உன்னோட குழந்தைகிட்டே நீ அதிகமாக பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்டால், ஒருவேளை இப்படி நம்ம செப்பரேட்டாக போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கிறது வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த கேள்வியை அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 4 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி உங்க முன்னாடி வந்து கேட்கப்பட்டுச்சுன்னு சொன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். என்னென்ன மாதிரியான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கு? How to protect ourselves. ஃபர்ஸ்ட் விஷயம்ங்கிறது we need to see the hidden intention. இந்த ஹிடன் இன்டென்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹிடன் இன்டென்ஷன்ங்கிறது மாறும் இல்லையா. ஒரு நார்சிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவர் அபியூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கூட வந்து ஒரு அபியூஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ணுறதுலேருந்து தொடங்கி நம்ம சப்போர்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுலேருந்து நம்ம லவ் பண்ணக்கூடிய சில்ட்ரனை வந்து அட்டாக் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க செய்கிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களோட இன்டென்ஷன் என்ன மாதிரி போக போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. இயல்பாகவே வந்து அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், ஆனால் நமக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஸோ இனிமேல் கொஞ்சமாவது அந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அவங்களோட ஹிடன் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட் அண்ட் ப்ரிப்பேர் தி கான்சிக்வன்சஸ். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அதை மட்டும் நீங்கள் தெரியுங்க. இந்த 4 கேள்வி அவங்க மட்டும் கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நடக்க போது, அதுக்கு நீங்கள் தயாராகி இருக்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது. ஒரு டைரியில் நீங்கள் எழுதிக்கலாம், ஒரு ஜேர்னலைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஜேர்னலிங் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு வேர்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி செக்யூராக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்லாம் என்ன, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது. ப்ளஸ் ஒவ்வொருத்தவங்கட்டையும் இவங்க நடந்தக்கூடிய நடவடிக்கைங்கிறது எப்படி இருக்கு. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்கல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட இது வரைக்கும் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம சிப்ளிங் கிட்ட இது வரைக்கும் எப்படி நடந்துக்கிட்டாங்க, சில்ட்ரன் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, நம்ம கிட்ட இந்த மெடிக்கல் ஓரியன்டான விஷயங்கள், ஹெல்த் கேர் ஓரியன்டா, நம்மளோட ஹெல்த் கேர் ஓரியன்டா நமக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தது, அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்போம், ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம்னா அது ஓரியன்டா இது வரைக்கும் எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது, எந்த மாதிரியான ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ப்ரிஃபர் ஃபார் தட் கான்சிக்வன்சஸ். அதை ஸ்டாப் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா ப்ராபப்ளி இருக்கு. இந்த விஷயங்களை வந்து நம்மளுடைய தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் நான் இருக்கிறேன், நம்மளோட தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நீங்கள் செஷனுக்கு வாங்க, நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவாக அதை மட்டும் அனலைஸ் பண்ணி, ஓகே அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லா கிரவுண்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறத இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏன் நம்மளால் பண்ண முடியல, அதுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எமோஷனலி நம்ம எப்படி இருக்கோம், எமோஷனலி எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகுது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பற்றி அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி டிஸ்கஸ் பண்ண we will come to know lot of things. நமக்கு இது வரைக்கும் தெரியாத பலவிதமான விண்டோஸை நம்ம அங்கே தரப்போம், பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது ப்ராபப்ளி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் அது வந்து தெரிய வரும். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறத என்னைக்கும் கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் த ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 1 hour இல்லை 1.5 hours அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்மளுடைய அட்மினோடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வி ஹேவ் அ குரூப் தெரப்பி ஆல்சோ. இந்த நார்சிசிஸ்ட் ஓரியன்டான விஷயங்களை வச்சு நம்மள மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் அவங்கள வச்சு நடத்தக்கூடிய குரூப் தெரப்பி அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியான டாபிக்ங்கிறது வந்து ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன டாபிக் அப்படிங்கிறத குரூப் தெரப்பி ஓரியன்டாக என்ன போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு சாலிடாக வந்து ஒரு 4 to 8 செஷன் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஓகே,
அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம அட்மின் கிட்ட கேட்டுக்கோங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்போஷரை நம்ம கொடுக்கும். ஸோ அது மூலமாக இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன பண்ணலாம், நம்மளை என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த மாதிரி வளர்த்துக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும், நம்மகிட்ட எது லேக்காக இருக்குது, ஸோ அதெல்லாம் வளர்த்துக்கிறது மூலமாக இந்த அபியூஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பற்றியும் இந்த ஆன்லைன் தெரப்பிலையும் இந்த குரூப் தெரப்பிலையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்லைன் தெரப்பிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக, ஏன்னா ப்ரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 10 பேர் கூட சேர்ந்து பேசினா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, இல்லை ஒரு 5 பேர் கூட சேர்ந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குரூப் தெரப்பியை ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்றைக்குமே நம்மளோட ரெக்கமெண்டேஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் தெரப்பி வாங்க. அதில் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ப்ராப்ளத்தை வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போகலாம், நம்மளை பற்றி எமோஷனலி நம்மளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ப்ராப்ளத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு சஜஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகே. ஸோ என்றைக்குமே நம்மளோட திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான், வருமுன் காவாதான் வாழ்க்கை இல்லையா? என்றைக்குமே வருமுன் வந்து நம்ம காத்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியம். எரிமுன் வைத்தூறு போல கெடும் இல்லையா? ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஊரை வைக்கிறோன்னு வச்சுக்கோ, விச் மீன்ஸ் ஒரு வைக்கப்புள்ள அந்த மாதிரியான விஷயங்கள், அது எரியிற மாதிரியான ஒரு விஷயங்களை முன்னாடி வைக்கிறோன்னு வச்சுங்க, அது எப்படி வந்து பயங்கரமாக தீப்பிடிச்சு எரியுமோ அந்த மாதிரி ஒருவேளை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எதையும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நார்சிஸ்டனோட அட்டாக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கே தெரியும். நம்மளை ப்ரிப்பேரே ஆக விடாத அளவுக்கு வந்து அவங்க வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வருவாங்க, நம்ம அப்படியே ஸ்டன் ஆகிடும். அதுதான் அவங்களோட எப்பயுமே ஒரு பேசிக்கான ஸ்டைல் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க செஷனுக்கு வாங்க, நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் வாட்